அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு இனிமேல்தான் மெயின் பிக்சரே முழுமையாக அக்டோபர் 9ஆம் தேதி முதல் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. அப்படி வக்ரகதியில் திரும்புவதால் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அகன்றுவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, எதிர்பாராத அதிரடியான மாற்றங்களை எந்தெந்த சூழ்நிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியின் அதிபதியான புதனை குரு பகவான் பகை கிரகமாக பார்க்கிறார். ஆனால் புதன் குருவை சமகிரகமாக பார்க்கிறாருங்க. எனவேதான் அவர் வக்ரம் பெறுவது சற்று சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கூட 9ஆம் இடத்தில் 10ஆம் இடத்தை நோக்கி நகர்ந்த குரு பகவான் 9ஆம் இடத்திலே தான் இருக்க போகிறார். 7ஆம் இடத்தை நோக்கி நகர போகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் 8ஆம் இடமாகிய அஷ்டமஸ்தானத்தை நோக்கி நகர போகிறார். எனவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சிக்கல்கள் நிச்சயமாக ஏற்பட்டாலும் கூட அவை அனைத்தையும் முறியடிக்கக்கூடிய நல்ல வலுவான ஆற்றலை 4 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியான குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ஏனென்றால் குரு பகவான் சுகாதிபதியும் சப்தமாதிபதியுமாக கன்னிராசிக்காரர்களுக்கு திகழ்கிறார். அவர் 9இல் இருப்பது அமோகமான வளர்ச்சியை கொடுக்கும். இந்த வேளையில் அவர் வக்ரம் பெற்றாலும் தனி வக்ர நிவர்த்தி பெற்று 6இல் வலுவாக அமர போகிறாருங்க நவம்பர் 4 முதல். எனவே அதிரடியான பல மாற்றங்கள் நிச்சயமாக உத்தியோகம் தொழில் ரீதியாக உண்டு. அது மட்டுமல்லாது குரு பகவான் நேர்கதியில் சஞ்சரித்தாலும் சரி, வக்ரம் பெற்றாலும் சரி, குரு இஸ் ஆல்வேஸ் குரு என்று சொல்லக்கூடிய வகையில் அவருடைய சுப பார்வை மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு ஜென்மராசியில் கிடைக்கிறது. 3 மற்றும் 5ஆம் இடத்திலும் கிடைக்கிறது. எனவே பல வகையில இருக்கக்கூடிய தடைகள், சிக்கல்கள் போன்றவை அனைத்தும் தவிடுபடியாகும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் வெற்றி கனகச்சிதமாக கிடைக்கும். இனிமேல் தான் மெயின் பிக்சரை என்று சொல்லக்கூடிய வகையில் நீதிமன்ற வழக்குகள், குடும்ப ரீதியான சிக்கல்கள் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் விலகுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது குரு பார்வையால் பல்வேறு வகையான கண்ணுக்கு தெரியாத பல கண்டங்களும் அகழ்வதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. உதாரணமாக நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகங்களுக்கும் இடையே யார் மனித வாழ்வில் ஜாதகத்தை துல்லியமாக கணிப்பார் என்ற போட்டியானது நடைபெறுகிறது. அப்படி நடைபெறக்கூடிய போட்டியில் ஒவ்வொரு கிரகமும் தங்களுடைய தன்மையை வெளிப்படுத்துகின்றன. சந்திரன் நான் அமாவாசையின் போது சனிக்கு நிகரான சக்தியையும், பௌர்ணமியின் போது குருவிற்கு நிகரான சக்தியையும் வெளிப்படுத்துவேன். அது மட்டுமல்லாது மனித வாழ்வில் துரிதமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகமாகவும், புதனின் அறிவாற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் இருக்கிறேன். என்னால் மட்டும்தான் மனிதர்களுடைய ஜாதகத்தை துல்லியமாக கணக்கிட முடியும் என்று சொல்கிறாருங்க. இதை கேட்ட மற்ற கிரக நிலைகள் பெரிதாக ஒன்றும் பொருள்படுத்திக் கொள்ளவில்லை. வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் விலகி விடுகின்றன. அப்போது குரு பகவான் சந்திரனினுடைய இந்த நிலையை மாற்றுவதற்காக ஒரு ஜாதகம் ஒன்றை கொடுக்கிறாருங்க. அதை வாங்கி பார்த்த சந்திரன் இந்த குழந்தையானது பிறந்து 1 வருடம் முடிவதற்குள் ஒரு பாம்பு ஒன்று தீண்டி அந்த குழந்தை இறந்துவிடும். அந்த பாம்பு தீண்டியதை பார்த்தவர்கள் அந்த பாம்புவையும் அடித்து கொன்று விடுவார்கள். அந்த குழந்தை மட்டுமல்ல, அந்த சர்ப்பமும் இறக்கக்கூடிய ஒரு அமைப்பு உள்ளது என்பதை துல்லியமாக கணக்கிட்டு சந்திரன் சொல்லுகிறாருங்க. அதே போன்று அந்த ஜாதகத்தில் உள்ள அந்த குழந்தையானது பிறக்கிறது. சில மாதங்கள் நடந்து செல்கின்றன. முடிந்தவுடன் இந்த குழந்தை இறக்கும் தருணமும் வருகிறது. அப்போது சந்திரன் குருவிடம் வந்து நான் கணித்தது சரியா இல்லையா என்பதை சோதித்து பார்க்கலாம் என்று குருவை கூப்பிட, குரு நீ கணித்தது சரியாக தான் இருக்கும், அந்த குழந்தை இறக்க போகிறது என்கிறாய், எனக்கு வர மனமில்லை, நீயே சென்று என்ன நடக்கிறது என்று பார்த்து வா என்று சொல்ல சந்திரன் குருவை விட மாட்டேங்கிறார். ஏன்னா நான் மற்ற கிரகங்கள் அனைத்தும் நான் சொன்னதை கேட்டுக்கிட்டார்கள், ஆனால் நீ மட்டும் கேட்கவில்லை, எனவே நீ வந்தாதான் நான் போவேன் அப்படின்னு அடம் பிடிச்சு குருவை அங்கிருந்து கூட்டிட்டு போறாருங்க. இங்கு போய் பார்க்கும்போது அந்த குழந்தை தொட்டிலில் உறங்கி கொண்டிருக்கிறது. அந்த குழந்தையின் வீட்டின் மேல் ஒரு பாம்பானது விழுகிறது அருகாமையில் உள்ள மரத்தில் இருந்து. இந்த பாம்பு அங்கு இருக்கக்கூடிய சிறிய துவாரத்தின் வழியாக, ஜன்னல் வழியாக அந்த குழந்தை தூங்கும் அந்த தொட்டிலை வந்தடைகிறது. அந்த குழந்தையை நோக்கி கீழே வரும் வேளையில் அந்த பாம்பின் வாளானது அந்த குழந்தை மாட்டிருக்கக்கூடிய தொட்டியின் கம்பியில் மாட்டிக்கொள்கிறது. அந்த பாம்பு காத்தில் ஊஞ்சல் போல் ஆடுகிறது. அப்போது குழந்தையும் விழித்து விடுகிறது. மேலே பார்க்கக்கூடிய அந்த குழந்தைக்கு ஏதோ பொம்மை ஆடுவது போல் தோன்றி மிகுந்த மகிழ்ச்சியை, சிரிப்பை வெளிப்படுத்துகிறது. அப்போது அதை பார்த்த சந்திரன் இன்னும் சில
சில வினாடிகளில் இந்த குழந்தை இறக்க போகிறது, அது மட்டுமல்லாது இந்த பாம்பும் இறக்க போகிறது என்று சொல்கிறார். அதை பார் என்று குருவை பார்க்க சொல்ல குரு பார்க்கும் போது ஒரு சிறிய காத்து ஒன்று அடித்து அந்த பாம்பை ஜன்னல் ஓரம் தள்ளுகிறது. அந்த பாம்பு ஜன்னல் வழியாக வெளியே சென்று விடுகிறது. அந்த பாம்பின் உயிரும் பிழைத்துக் கொள்கிறது, அந்த குழந்தையின் உயிரும் பிழைத்துக் கொள்கிறது. இது எப்படி நடந்தது என்ற குழப்பத்தில் சந்திரன் அந்த குழந்தையின் ஜாதகத்தை எடுத்து பார்க்க எல்லாம் சரியாக இருக்கிறது. இந்த குழந்தை இந்நேரம் இறந்திருக்க வேண்டும், அந்த பாம்பும் இறந்திருக்க வேண்டும். ஆனால் இது எப்படி நடைபெறாமல் போயிற்று? இந்த குழந்தைக்கு சனி ராகு என எல்லா கட்டங்களும் சரியாக தான் இருக்கு, மரணம் அடைந்திருக்க வேண்டுமே, குருவின் பார்வை கூட இல்லையே, எப்படி இது சாத்தியமாயிற்று என்று குருவிடம் கேட்க குரு அதற்கு சொல்கிறார், அந்த குழந்தையின் ஜாதகத்தில் குருவின் பார்வை இல்லை, ஆனால் நீதான் அதை உருவாக்கினாய் என்று சொல்லும் போதுதான் சந்திரனுக்கு புரிகிறது குருவின் பார்வை எவ்வளவு வலிமையானது என்று. இந்த குழந்தையின் உயிர் மட்டுமல்ல, ஜீவராசியான பாம்புவின் உயிரும் அங்கு காப்பாற்றப்பட்டிருக்கிறது குருவின் பார்வையால். அவ்வளவு வலிமை வாய்ந்த குரு பகவான் ஜென்ம ராசியை கன்னிராசிக்காரர்களுக்கு பார்ப்பதால் 9ஆம் இடத்தில் வக்ரம் பெற்றாலும் சரி, 9ஆம் இடத்தில் நேர்கதியில் சஞ்சரித்தாலும் சரி, குரு இஸ் ஆல்வேஸ் குரு என்று சொல்லக்கூடிய வகையில் மிக அற்புதமான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார். கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டங்கள் நிச்சயமாக விலகும். அது மட்டுமல்லாது குடும்பத்தில் சனி பகவானும் மிக விரைவில் வக்ர நிவர்த்தி பெற போகிறார். எனவே எதிர்பார்க்கக்கூடிய வருமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைவாக உண்டு. சுப நிகழ்வுகள்ல உங்களுடைய சிறு முயற்சி கூட இரட்டிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமையும். உறவுகளில் இருக்கக்கூடிய மன வருத்தம், கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய சிக்கல்கள் போன்றவை விலகும். தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக புதிய வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்குங்க. புதிய ஆர்டர்களை மிக வலுவாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பில் குருவின் சுப பார்வை உள்ளது. இது மட்டுமல்லாது சனியும் சாதகமாக வலம் வருகிறார். எனவே நீங்கள் நினைப்பதை விட தொழில்துறையில் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி உண்டு. உத்தியோக ரீதியாக நீண்ட நாள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட சலுகைகள் உங்களை தேடி வரும். திட்டமிட்டதை விட நல்ல முறையில் கலைத்துறை சார்ந்த பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கலாம். வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் உங்களது படைப்புகளுக்கு மிக பெரிய அளவில் மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளையும் திட்டமிட்டு கனக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான யோகம் நிறைந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் புதிய விளைநிலங்கள் வாங்குதல் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்க முடியும். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு 9இல் வக்ரம் பெறுவதால் சற்று உணர்ச்சி வசப்பட வேண்டாம். நிதானத்துடனும் பொறுமையுடனும் நடந்து கொள்வது நல்ல மாறுதலை இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பெண்மணிகளுக்கு மிகவும் சிறப்பாக மாற்றிக் கொடுக்கும். இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய அனைத்து சிரமங்களும் விலகி இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல சுப நிகழ்வுகள் நிச்சயம் மிக சிறப்பாக உங்களுக்கு நடைபெறும் என்பதில் சந்தேகமே இல்லை. கன்னிராசிக்காரர்களுக்கு